சரி, குட் மார்னிங் சில்ட்ரன். ஓகே, தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம வந்து அந்த டெங்கு அவேர்னஸ் தொடர்ந்து நம்ம பண்ணிட்டு வரோம். ட்ராமா போட்டோம், பாட்டு பாடணும் இல்லையா? ஸோ அதை பற்றி நிறைய வந்து நம்ம பேசியிருக்கிறோம் இதுவரையும். இன்னைக்கு ஒரு குவிஸ். யார் வந்து நிறைய சரியான ஆன்சர் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ப்ரைஸ் உண்டு. ஓகே, பாப்போமா? ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஒரு 20 கேள்வி இருக்கு. 20 கேள்வி இருக்கு. பதில் தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. பதில் தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. அவங்களுக்கு வாய்ப்பு வரும். வாய்ப்பு வந்தால் அந்த ஆன்சர் நீங்கள் கொடுக்க வேண்டியதுதான். இஃப் இட் இஸ் ரைட் யூ வில் பி கெட்டிங் மார்க். ஓகே, ரைட். நீங்கள் சாதாரணமாக கூலாக உங்கள் விருப்பப்படியே நீங்கள் பதில் சொல்லலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். டெங்கு காய்ச்சல் எப்படி பரவுகிறது? சொல்லுமா. பெண் ஏடிஎஸ் கொசு கடிப்பதால். சூப்பர் சூப்பர், வெரி குட். வெரி குட். ரெண்டாவது கொஸ்டின். டெங்கு காய்ச்சலுக்கான அடைகாக்கும் காலம் என்ன? உன் பேர் சொல்லுமா. என் பேர் தீபிகா. 3ல இருந்து 14 நாட்கள். சூப்பர், வெரி குட். மூணாவது கேள்வி. ஒரு 4 சாய்ஸ் கொடுக்குறேன். எது வந்து டெங்கு காய்ச்சலோடைய அறிகுறி இல்லை, அறிகுறி இல்லை அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும். சாய்ஸ் 1 ஜுரம், பயங்கர ஜுரம் அடிக்குது, முட்டிலாம் வலிக்குது. 2வது. 3வது ஒரு மாதிரி நமைச்சலா இருக்குது. 4வது சொறி. எது வந்து அறிகுறி இல்லை? சூப்பர். இன்னொரு சத்தமா சொல்லு. சோரியஸ். உன் பேர் என்ன? சாந்தகுமார். வெரி குட், வெரி குட். நாலாவது கேள்வி. டெங்கு வைரஸினுடைய முதன்மையான வெக்டார், அதாவது இந்த கொசு எது? அதனுடைய பேர் என்ன? அவன்கிட்ட கொடுக்குமா? அவன்கிட்ட கொடுக்கு. ஏடிஸ். உன் பேர் சொல்லு. தர்ஷன். ஆன்சர் சொல்லு. லேடிஸ் கொசு. சூப்பர், ஏடிஸ் கொசு. ஓகே, ஃபீமேலா மேலா? ஃபீமேல். வெரி குட், வெரி குட். டெங்கு காய்ச்சலை எவ்வாறு தடுக்கலாம்? டெங்கு காய்ச்சலை எவ்வாறு தடுக்கலாம்? டெங்கு காய்ச்சலை எவ்வாறு தடுக்கலாம்? என் பேர் ஜீவா. வீட்டாண்ட இருக்கிற தண்ணியெல்லாம் ட்ரையா வச்சிருந்தா கொசுவை தடுக்கலாம். நல்லா சத்தமா சொல்லு, போல்டா சொல்லு. வீட்டாண்ட இருக்கிற தண்ணியெல்லாம் ட்ரையா வச்சிருந்தா கொசு தடுக்கலாம். வெரி குட், வெரி குட், வெரி குட். ஆறாவது கேள்வி. டெங்கு காய்ச்சலின் முக்கியமான கட்டம் எது? ரொம்ப சீரியஸான ஒரு சமயம் எது? எப்போ வந்து அது ரொம்ப சீரியஸா இருக்கிற மாதிரி நம்ம வந்து கன்சிடர் பண்றோம்? முக்கியமான கட்டம் எது? எனிஒன்? யாரு? ஹை ஃபீவர். ஹை ஃபீவர், ஹெவி ஃபீவர். அந்த சமயத்துல என்ன? ஹை ஃபீவர் வந்த பிறகு என்ன நடக்கும்? ஒரு 2 முக்கியமான விஷயம் நடக்குது. ஹீமரோஜின்னு ஒன்று இருக்கு. ஹீமரோஜ். ஆன்சர் தெரியல. ஒரு பாதி ஆன்சர் கரெக்ட். கை தட்டி இருக்கும். ஓகே, பட் கேளு 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 கொடுத்துரு. ரத்தப்போக்கு ஏற்படும், பிளாஸ்மா கசிவு ஏற்படும். ரத்தப்போக்கு, பிளாஸ்மா கசிவு வந்துன்னா ரொம்ப சீரியஸா ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியா ஒரு முக்கியமான கட்டம், டேஞ்சரஸ் ஸ்டேட். ஓகே, 7வது கேள்வி. பொதுவான அறிகுறி என்ன? பொதுவான அறிகுறி என்ன? பேரை சொல்லி சொல்லுமா. என் பேர் பரணி. ஜுரம் அடிக்கும், கண்ணுக்கு பின்னாடி வலிக்கும், நீ வந்து ரொம்ப வலிக்கும், அதுக்கப்புறம் உடம்புலாம் ஒரு மாதிரி சோர்வா இருக்க மாதிரி இருக்கும். சூப்பர், வெரி குட், வெரி குட்.
உங்களுக்கு டெங்கு காய்ச்சல் வந்திருக்கு. நீங்க என்ன எதை வந்து முதல்ல தவிர்க்கணும்? அவன்கிட்ட கொடுறேன், சொல்லு. யோகேஷ் என் பேரு. வீட்டில் இருக்கிற தண்ணி எல்லாம் தேங்கி நிற்கிறதெல்லாம் தவிர்க்கணும். சரியாம இருக்கலாம். அது உனக்கு வந்துருச்சு, வந்து உடம்பு வந்தோடனே உடம்பு ஜுரம் வந்தா என்ன செய்வாங்க? உடனே ஹாஸ்பிட்டல் போனோம். ஆனா சிலர் என்ன செய்வாங்க? அவங்களா போயிட்டு ஒரு கடையில போய், இல்லைன்னா ஏற்கனவே வாங்கி வச்சு பேராசிட்டமால் மற்ற மாத்திரை எடுத்து வாங்கி போட்டுட்டு அது ஜுரம் தானே வீணா இது சரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி உடனே இது தானா மருந்து எடுத்துக்குவாங்க. அப்படி எடுத்துக்கலாமா? எடுத்துக்கூடாதுல்ல. அதை தான் தவிர்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு உடம்புக்கும் அந்த உடம்பு ஆகுக்கு ஏதாவது ஒரு ஏற்கனவே உள்ள பிரச்சனைகள் இருக்கலாம். அதனால இது ஆட் ஆகி உங்களுக்கு வந்து பெரிய ஆபத்து கொண்டு போகும். அதனால என்ன செய்யணும்? உடனே டாக்டரை வந்து அருகாமையில் உள்ள டாக்டரை போய் சந்திச்சு கன்சல்ட் பண்ணணும். அவங்கள்ட்ட நம்மளோட நிலைமையை, நம்மளுடைய என்ன நடக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்லணும். அவங்க அதுக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு மருந்து மாத்திரைகளோ, உங்களுக்கு என்ன சிகிச்சை முறைகளோ அதை அவங்க செஞ்சு உங்களை காப்பாற்றி உங்கள் நல்ல ஒரு இயல்பான நிலைமைக்கு திருப்பி கொண்டு வராங்க. ஓகே, நாமளா போய் ஒரு மருந்து கடையிலேயோ நம்ம இஷ்டத்துல பழைய மருந்தையோ எடுத்து நம்ம சாப்பிடக்கூடாது. ஓகே, குட், வெரி குட். 9வது, இது இந்த காய்ச்சல் வந்துச்சுன்னா பொதுவா எவ்வளோ நாள் நிற்கும், எவ்வளோ நாள் நீடிக்கும்? எனிஒன்? எவ்வளோ நாள் நீடிக்கும்? பொதுவா எவ்வளோ காலம் நீடிக்கும்? எனி ரஃப்? சரியா தப்பா கை தூக்குங்க, அது நம்ம பார்த்துக்கலாம். அது கூட ஜனனி 2 to 7. வெரி குட், 2 to 7 நாட்கள். சூப்பர், வெரி குட். கடுமையான டெங்கு எப்போது அழைக்கப்படுகிறது? ஏற்கனவே இந்த கேள்வி கேட்டிருக்கேன். அந்த கேள்வியை வேற மாதிரி கேட்குறேன். இப்போ அந்த கேள்விக்கான கேள்வி சொல்லி அதுக்கான ஆன்சரை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். திரும்பவும் அந்த கேள்வியை வேற மாதிரி கேட்கறது. டெங்கு வந்து ரொம்ப கடுமையாயிடுச்சு அப்படின்னு எப்போ, எந்த ஸ்டேஜில் சொல்லுவோம்? ரத்தப்போக்கு. சத்தமா உன் பேர் சொல்லு. என் பேர் தரணி. ரத்தப்போக்கு இருக்கும், பிளாஸ்மா கசிவு ஏற்படும். வெரி குட். சரி, இந்த டெங்கு காய்ச்சலுக்கு முக்கியமான காரணம் என்ன? தண்ணி தேங்குறது சார். தண்ணி தேங்கினா மட்டுமே, தண்ணி தேங்கி இருக்குது அங்க, ஆனா வேற எதுவுமே இல்லை, உனக்கு ஜுரம் வந்துருமா? மழை பெஞ்சு எங்கேயாவது கொட்டாங்குச்சி அதில் ஏதாவது தண்ணி தேங்கு. மழை பெஞ்சிடுச்சு, அது வந்து கொட்டாங்குச்சியில தண்ணி தேங்கி நிற்கிது. அப்படி அது மாதிரி தண்ணி தேங்கினாவே ஜுரம் வந்துருமா? இல்ல சார், அது வந்து முட்டை. அது ஏதோ சொல்றேன்னு பாரு, கேளு கொடு. குப்பைங்க பக்கத்துல தண்ணி தேங்கினா வரும். அதுக்கப்புறமேட்டா தண்ணி தேங்கினா மட்டுமே உங்களுக்கு வந்து, தண்ணி தேங்கினா அவங்களுக்கு வந்து இது வந்துடாது, டெங்கு வந்துடாது. சுத்தமா இல்லாட்டினாலும் டெங்கு வந்துடாது. டெங்கு காய்ச்சலுக்கு முக்கியமான காரணம் என்ன? நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி, அது தண்ணி தேங்கினா மட்டுமே வந்து உனக்கு வந்து ஜுரம் வந்துடாது. ஒரு டம்ளர் தண்ணி வச்சிருக்கிறோம், பக்கத்துல வீட்டில் வச்சிருக்கிறோம், உடனே ஜுரம் வந்துடாது. அது எதனால ஜுரம் வருது? டெங்கு வந்தவங்களை கடிச்ச கொசு வந்து நம்மள கடிச்சா வரும். சூப்பர். அப்ப வெரி குட், கிளாப். டெங்கு கடிச்சிருது இல்லையா? டெங்கு உள்ள ஆளை போய் கடிச்ச கொசு வந்து நம்மளை கடிக்கிறாங்கல்ல. அப்ப அந்த டெங்கு உள்ள ஆள்னா அவங்க கிட்ட இருந்து என்ன எடுத்துட்டு வருது? வைரஸ். டெங்கு வைரஸ். என்னது? டெங்கு வைரஸ். அதுதான் வந்து அந்த கொசு ஒரு இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்து இன்னொரு இடத்துல வந்து சர்வீஸ் பண்ணிட்டு போகுது, கொடுத்துட்டு போகுது, டெலிவரி பண்ணிட்டு, டோர் டெலிவரி பண்ணிட்டு போகுது. ஓகே, அதுதான் அந்த இதுல இருந்தா. தேங்க்யூ, வெரி குட், சிட் டவுன். சரி, டெங்கு வைரஸினுடைய எத்தனை ஜெரோ டைப் இருக்கு? எத்தனை டைப் இருக்கு? எத்தனை டைப் இருக்கு சொல்லு, என்னென்ன? எத்தனை இருக்கு? புரியுது?
பேர் சொல்லு. பரணி. எத்தனை இருக்கு? 4. வெரி குட். என்னென்ன வகை? so simple. den 1 den 2 den 3 den 4 அவ்வளவுதான். ஓகே, sit down. ஓகே, சூப்பர். எந்த நேரத்துல பூச்சி விரட்டியை பயன்படுத்தணும்? அதாவது மஸ்கிட்டோ காயில் இதெல்லாம் யூஸ் பண்றாங்கல்ல. சொல்லு. காலையில சார். காலையில், அப்புறம் நைட்டு, சாயங்காலம். ஓகே, வெரி குட். சிடம். டெங்கு காய்ச்சலுக்கான வெப்பநிலை வரம்பு என்ன? ஒரு டெம்பரேச்சர் தெரிஞ்சவங்க கை தூக்கணும். நீங்க மாட அங்க கத்துனா வந்து நல்லா இருக்காது, நாகரிகமா இருக்காது. இந்தா. என் பேர் கவினயா. 40 டெம்பரேச்சர். வெரி குட். 40 டிகிரி சென்டிகிரேட். 40 டிகிரி சென்டிகிரேட், 104 டிகிரி ஃபாரன்ஹீட். ஓகே, குட். இந்த சமூகத்தினுடைய பங்கு என்னவா இருக்கணும்? இந்த டெங்குவை கட்டுப்படுத்துறதுல சமூகத்தினுடைய பங்கு என்னவா இருக்கும்? விலாவரியா சொல்லலாம். தண்ணி எங்கேயாவது தேங்கிச்சுன்னா அதை அகட்டணும் உடனே. அதுதான் வீட்டை எங்கேயாவது குப்பை இருந்துச்சுன்னா அதை கிளீன் பண்ணணும். அவ்வளோதான். வெரி குட். சிடம். ஓகே, ஐ திங்க் மோஸ்ட் ப்ராபப்ளி இங்கே ஆன்சர் சொன்னதில் அதிகமான ஆன்சர் சொன்ன ஆள் வந்து தீபிகா. லெட்ஸ் செலிப்ரேட். So the prize I will give you.